ஹலோ சோல்ஜர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வாட்டரில் வந்து மிதக்குன்னா ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் தான் வேணும். வாட்டர் டென்சிட்டியோட அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும் சோல்ஜர்ஸ். இப்போ இந்த கிளிப்பை எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இதோட டென்சிட்டி வந்து அதிகம் வாட்டரோட. இது வாட்டருக்குள்ளே போட்டிங்கன்னா முழுகிடும். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஏன்டா அவ்வளோ பெரிய ஷிப்பு வந்து ஸ்டீலால் மேக் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் ஏன்டா மிதக்குதுன்ட்டு உங்கள் கேள்வி வந்து எனக்கு கேட்குது சோல்ஜர்ஸ். வெயிட், ஐ வில் டெல் யூ. ஆக்சுவலாக டென்சிட்டினா என்ன? மாஸ் டிவைடட் பை வால்யூம். இப்போது நீங்கள் ஷிப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, ஷிப்பை பார்க்குறதுக்கு தான் பாடி ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் அந்த பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சோல்ஜர்ஸ். வெறும் காலியான ஸ்பேஸ் தான் கிடக்கும். அதுக்குள்ளே ஏர் மட்டும்தான் இருக்கும். அந்த ஷிப்போட வால்யூமும் அதோட மாஸை கால்குலேட் பண்ணி இந்த டென்சிட்டி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா வாட்டர் டென்சிட்டியோட அந்த ஷிப்போட டென்சிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் சோல்ஜர்ஸ். அண்ட் இந்த ஷிப்பில் வந்து வெயிட்டில் ஆட் பண்ணுறாங்கல்ல, டன் கணக்கில் வெயிட் ஆட் பண்ணுறாங்கல்ல, அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஷிப்போட சைஸும் பெருசாக இருக்கும். அந்த ஷிப்போட சைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகுதோ அதுக்குள்ளே காலியான இடமும் அந்த அளவுக்கு பெருசாகிட்டே போகும். அதனால தான் அந்த ஷிப்னால அவ்வளோ வெயிட் வந்து கேரி பண்ண முடியுது. இது இன்னமும் உங்களுக்கு புரியலைன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் கேன் எடுக்கிறேன். இந்த வாட்டர் கேன் வந்து இதோட பிளாஸ்டிக் வந்து வாட்டர் டென்சிட்டியோட அதிகம். இதுக்குள்ளே வெறும் காலியான இடம் தான் இருக்குது. இப்போது இது சுற்றி இருக்க வால்யூமை கால்குலேட் பண்ணி இதோட மாஸை கால்குலேட் பண்ணி அந்த டென்சிட்டியில் அப்ளை பண்ணி டென்சிட்டி வேல்யூ எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் டென்சிட்டியோட இந்த பாட்டிலோட டென்சிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் சோல்ஜர்ஸ். நெக்ஸ்ட், இந்த வாட்டருக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணுறீங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதோட மாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறீங்க. அண்ட் இதோட வால்யூமை கால்குலேட் பண்ணி அந்த டென்சிட்டி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி டென்சிட்டி வேல்யூ எடுக்கிறீங்க. அப்போ எடுத்திங்கன்னா அந்த வாட்டர் டென்சிட்டியோட இந்த வாட்டர் பாட்டிலோட டென்சிட்டி வந்து அதிகமாயிரும். அதனால இந்த வாட்டர் பாட்டில் வந்து உள்ளார முழுகிடும் சோல்ஜர்ஸ். இதே தான் இந்த ஷிப்ஸ் அண்ட் கப்பல்ல எல்லாம் இருக்குது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்து அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.